பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ. கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், நியூரல் நெட்வொர்க், இந்த வார்த்தைகளை நம்ம அண்மையில நிறைய இடத்துல கேட்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது மனிதன் கணினிக்கு எப்படி திங்க் பண்ணணும், எப்படி அந்த டேட்டாவை வச்சு லேர்ன் பண்ணணும், எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் மனிதனை கற்றுக் கொடுக்கறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது மனிதன் செய்யும் சில அறிவு சார்ந்த வேலைகளை கம்ப்யூட்டரை வச்சு செய்ய வைப்பது, அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடிலாம் நம்ம எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா வழி தெரியாது, டிராஃபிக் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. வழி தெரியலனா வண்டியை நிறுத்திட்டு யாரையாவது கேட்போம், வழி எப்படி போகணும்னு கேட்போம். நாம போக வேண்டிய இடத்த ரீச் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி சிரமமே கிடையாது. நமக்கு நிறைய ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த ஏஐ டூலை வச்சு நம்ம மேப் யூஸ் பண்ணி நாம் போக வேண்டிய வழியை மட்டும் அது சொல்கிறது இல்லை, அதுக்கு இல்லாமல் டிராஃபிக் இருக்கா, ஷார்ட்டஸ்ட் ரூட் எது, எந்த வழியாக போனால் சுலபமாக போகலாம், எத்தனை மணிக்குள்ளே நம்ம ரீச் ஆகும் அப்படின்ற நிறைய விஷயங்களை ஏஐ ஆப் நமக்கு வழிகாட்டுது. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏஐக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பல துணை பிரிவுகள் இருக்கு, அதாவது சப்செட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்றுக்குள் ஒன்று அடங்கிய டெக்னிக்ஸ், அதுதான் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் வேற வேற டெக்னிக்ஸ் இருக்கு. முதல்ல மெஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்ப்போம். மெஷின் லேர்னிங்ன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பகுதி. டேட்டாவை வச்சு கம்ப்யூட்டர் தனியா கத்துக்கிட்டு அதுவே முடிவு எடுக்கிறது தான் மெஷின் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் பழத்தோட பிக்சரை காமிச்சிட்டு பல முறை காமிச்சிட்டு அதுதான் ஆப்பிள்னு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம சொல்லி கொடுக்க அந்த குழந்தையோட மைண்ட்ல அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஆப்பிள் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும், இந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு அது ஸ்டோர் பண்ணிக்கும். வேற எங்கேயாவது ஆப்பிளோட பிக்சரையோ இல்ல நிஜமான ஆப்பிள் பழத்தையோ அந்த குழந்தை பார்க்கும் போதே அந்த குழந்தையோட மைண்ட்ல கரெக்டா இது ஆப்பிள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். அந்த குழந்தை மைண்ட்ல எப்படி ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அது ட்ரெயின் பண்ணி கத்துக்குதோ அதே மாதிரி விஷயத்த தான் நம்மளும் மனிதர்களும் மெஷினுக்கு டேட்டா மூலமா நிறைய டேட்டாஸை கொடுத்து மெஷினை ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு நமக்கு சரியான பதில மெஷின்ஸ் கொடுக்கும். அடுத்ததா இருக்கிறது நியூரல் நெட்வொர்க். மனித மூளையில எப்படி பல நரம்பு செல்கள் இல்லாட்டி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நரம்பு செல்ஸ் இணைந்து தகவலை புரிஞ்சு முடிவு செய்தோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லயும் பல சிறிய பகுதிகள் இணைந்து கத்துக்கிட்டு முடிவெடுக்கிற அமைப்பு தான் நியூரல் நெட்வொர்க்னு சொல்றோம். உதாரணமா மொபைல் ஃபேஸ் அன்லாக், இதுல நியூரல் நெட்வொர்க்கோட பங்கு பெருசா இருக்கு. எப்படின்னா, நம்ம மொபைல்ல ஃபேஸ் அன்லாக் நம்ம கொடுக்கும்போது அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளோட இமேஜ் போட்டோவை மொபைல் கேப்சர் பண்ணிக்கும் கேமரா மூலமா. அதை நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு முறை நம்ம ஃபேஸ் அன்லாக் கொடுக்கும்போது மொபைல்ல கொடுக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட கண்கள், மூக்கு, முக வடிவம், உதடு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் லேயர் பை லேயரா ஒன்னொன்னா கவனிச்சு அதை ஆல்ரெடி சேமிச்சு வச்ச அந்த பிக்சரோட ஒப்பிட்டு பார்க்கும். இது எல்லாமே கரெக்டா பொருந்துது அப்படின்னா ஓகே, இது ஓனரோட முகம்தான் அப்படின்னு புரிஞ்சு மொபைலை அன்லாக் செய்யும். இதுதான் நியூரல் நெட்வொர்க்கோட டெக்னாலஜி. அடுத்தது பார்த்தோம்னா டீப் லேர்னிங். இது பல லேயர்ஸோட இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்தி மெஷின் லேர்னிங் விஷயமே தான் பண்ணோம், ஆனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தடா பண்றது தான் டீப் லேர்னிங். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட், இதெல்லாம் லேயர் பை லேயரா நியூரல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி செய்யற டெக்னிக் தான் டீப் லேர்னிங். நெக்ஸ்ட் நீங்க கேட்டது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், LLM. இது என்ன அப்படின்னா, டீப் லேர்னிங்கோட அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் தான் LLM. இது எப்படி ட்ரெயின் ஆயிருக்குன்னா, நிறைய புத்தகங்கள், மேகசின்ஸ், இணையத்துல இருக்கிற தகவல்கள், இதெல்லாம் நம்ம டேட்டாவா ஃபீட் பண்ணி அந்த டேட்டால இருந்து அது கத்துக்கிட்டு மனிதர்களை போலவே பதில் அளிக்கிறது தான் இந்த LLM. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு ஆப்ல தமிழ்நாட்டின் தலைநகர் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அது உடனே சென்னைன்னு கொடுத்துரும். அது எப்படி கொடுக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த புக்ஸ், மேகசின்ஸ், இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டு அது
உடனே கொடுக்குது. அதே மாதிரி நம்ம டைப் செய்யும் போதும் இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் அப்படின்னு நம்ம டைப் பண்ணும்போதே அது சில ஆப்ஷன்ஸை காட்டும். ஃபேமஸ் ஃபார் கல்ச்சரா, ஃபுட்டா, டைவர்சிட்டியா அப்படின்னு காட்டும். அதுவே ப்ரெடிக்ட் பண்ணும் இந்த வேர்டுக்கு அடுத்தது என்ன வேர்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கணிக்குது. அதுதான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். ஆக மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், LLM ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி தன்மை இருக்கு. எல்லாமே ஒன்று கிடையாது. மேடம், நம்ம எந்த டெக்னாலஜியை முதல் ஏஐன்னு சொல்லலாம்? நாம கடந்த 10 வருடமாக தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற டேர்மை அதிகமாக கேள்விப்படுறோம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற கான்செப்ட் 1950களிலேயே ஆரம்பிச்சிடுச்சு. எப்படின்னா லாஜிக்ஸ் தியரிஸ்ட் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். இதில் நிறைய கால்குலேஷன்ஸ், லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ரீசனிங் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் மனிதர்கள் எப்படி வேலை செஞ்சு ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த லாஜிக் தியரிஸ்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் தானாகவே யோசிச்சு சொல்யூஷன்ஸை ரொம்ப வேகமாக கொடுத்தது. மனிதர்களைப் போலவே சிந்திக்க முயன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்னு இதுக்கு அப்போதைக்கு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. 1956களில் ஜான் மெக்கார்த்தி அப்படின்ற சயின்டிஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஆக்சுவல் டேர்மை அப்பதான் யூஸ் பண்ணாரு. அதுக்கு அவர் கொடுத்த டெஃபினிஷன் மனித அறிவை போலவே செயல்படும் மெஷின்ஸை உருவாக்கும் அறிவியல் அப்படின்றது தான் அழகா காயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1966களில் ஆரம்ப கால ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒண்ணுதான் அப்படின்னு எலிசா அந்த மாதிரி பாப்புலரான சாட் பாட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மனிதர்களைப் போலவே அதுவும் பதில் சொல்லும். எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். அந்த காலத்துல 1960 அந்த காலத்துல இதெல்லாம் வந்து ஒரு அதிசயமான விஷயமா பார்க்கப்பட்டது. அந்த கால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து குறைந்த தகவல்கள் தான் கொடுத்தது. சில விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணுச்சு. அதே மாதிரி அது கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது. சில தப்பான தகவல்களும் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நிலைமையை பார்த்தோம்னா நிறைய டேட்டாவை நம்ம ஃபீட் பண்றோம். தானாவே மிஷினே கத்துக்கிற திறமையும் வளர்த்துக்குச்சு. அப்போதைக்கு டேட்டா டெக்ஸ்ட் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தது. ஆனா இப்ப டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம இமேஜ், பிக்சர்ஸ், போட்டோஸ், வாய்ஸ், ஒரு ஆடியோ கொடுத்தாலும் புரிஞ்சுக்கும். லாங்குவேஜும் என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் புரிஞ்சுக்கும். நம்ம கேட்குற லாங்குவேஜ்ல பதிலும் சொல்லும். அதுதான் இப்ப இருக்கிற அந்த கால ஏஐக்கும் இன்றைய ஏஐக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். மேடம், நம்ம ஒரு ஏஐ ஆப்ல அதோட இன்டர்ஃபேஸ்ல கொஸ்டின் டைப் பண்றோம். அப்புறம் என்டர் பண்ண பிறகு ஒரு பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது? இப்போ ஏஐ ஆப்ல ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னா முதல்ல அது என்ன பண்ணும், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற அந்த ஹோல் கொஸ்டினை புரிஞ்சுக்காது. வேர்டு பை வேர்டா தனித்தனியா பிரிக்கும். வாட் அப்படின்ற வேர்டு தனியாக எடுத்துக்கும், அடுத்த வேர்டு இஸ் அப்படின்றது தனியாக எடுத்துக்கும், ஆர்டிஃபிஷியல், நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஒரு வேர்டாக பிரிச்சுட்டு அதை எல்லாத்தையும் நம்பர்ஸாக மாற்றும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வேர்ட்ஸ்லாம் புரியாது, நம்பர்ஸாக இருந்தால் தான் புரியும். நம்பர்ஸாக மாற்றிட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும், நம்மளோட கொஸ்டினுக்கு ஆன அர்த்தத்தை புரிஞ்சுக்கும். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணும். ஏன்னா ஒரு வேர்ட் பை வேர்ட் அதோட மீனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன மாதிரியான கேள்வி கேட்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் அது என்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்கோம், அரசியல்ல இருந்து கேட்டிருக்கோமா, ஃபினான்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிறோமா, அந்த மாதிரி என்ன டாபிக்னு பார்க்கும். அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், டீடைல்டா கொடுக்கணுமா இல்ல ஒன் வேர்ட்ல கொடுக்கணுமா அப்படின்றதையும் பார்க்கும். அதுக்கு அடுத்தது அதுல ஏதாவது கோடிங் இருக்கா, கால்குலேஷன் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்றத பார்க்கும். அதுக்கு அடுத்தது என்ன லாங்குவேஜ்ல கொடுக்கணும், என்ன மாதிரி வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அப்ப அது இங்கிலீஷ்லயே கொடுக்கணும். அந்த பார்ட் வந்து LLM என்ன லாங்குவேஜ் அப்படின்றது LLM பார்த்துக்கும். இந்த மாதிரி லேயர் பை லேயரா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ட்ரைனிங் டேட்டாவை பயன்படுத்தி, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்ஸ், மேகசின்ஸ், இணையத்தில் இருக்கிற விஷயங்கள், ரிசர்ச் பேப்பர்ஸ், இந்த டேட்டாவை எல்லாத்தையும் அது பார்த்துட்டு அதில் பேட்டர்ன் என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு வேர்டா யோசிச்சு நமக்கு பதிலை கொடுக்க ஆரம்பிக்கும். பதிலை கொடுக்கும்போது பதிலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அதுல சேஃப்டியும் பார்க்கும். எப்படின்னா அதுல ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான ஆன்சர்ஸ்
இருக்கா, ஏதாவது தப்பான கண்டென்ட் நம்ம கொடுத்துட்றோமா, இல்ல சேஃப் இல்லாத வேற ஏதாவது கண்டென்ட் இருக்கா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணி சேஃப்டி அண்ட் ஃபில்டரிங் இதையும் பார்த்துட்டு நமக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஒரு டீச்சர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நார்மலா ஒரு கேள்வி கேட்டாலே டீச்சர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல லிசன் பண்ணுவாங்க. என்ன மாதிரி கொஸ்டினை கேட்கறாங்க அந்த ஸ்டூடெண்ட்னு லிசன் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கான அர்த்தம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டீச்சர் படிச்ச நாலேஜ்ல அவங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருதோ அந்த ஞாபகம் வந்த விஷயங்களை சரியான வார்த்தைகளை காயின் பண்ணி அவங்க பதிலா கொடுப்பாங்க. இந்த டீச்சர் எப்படி இந்த விஷயத்த பண்றாங்களோ அதே ப்ராசஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்டயும் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இவ்வளோ விஷயத்தையும் நுண்ணியமா கவனிச்சு நமக்கு நல்ல ஆன்சர்ஸை கொடுக்கும். மேடம், நம்ம ஒரு ஏஐ ஆப் கிட்ட ஒரு கேள்வி கிட்ட ஒரு பதில் வருது, அந்த பதில் கரெக்டா தப்பான்னு எப்படி நம்ம செக் பண்றது? இது நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எது பண்ணாலும் ஆர்டிஃபிஷியல் மனிதர்களை கூட நம்ம நம்புறது இல்லை, ஆனால் ஏஐயை தான் நம்ம நம்புகிறோம். நிறைய அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்குறோம். இது இந்த மாதிரி நான் ஃபினான்ஷியலாக நான் இங்கே வீடு வாங்கலாமா, இல்லை இந்த காலேஜில் சேரலாமா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸை கேட்குறோம். அப்போது அது கரெக்டானதாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா 100% அது கொடுக்குற ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்காது. எப்பயுமே நம்ம அதை சொல்கிறத நம்பி நம்மளோட வேலையை பார்க்கக்கூடாது. ஏன்னா தவறான தகவல்களையும் அது தரலாம், பழைய டேட்டாவை வச்சும் அது தரலாம், இல்லாத விஷயத்த கூட உண்மையாக இருக்கிற மாதிரி அது சொல்லலாம். சரி, இதெல்லாம் எப்படி சரி பார்ப்பது அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அஃபீஷியல் விஷயமா இருக்கு, இந்த டேட்ல இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு ஃபுல்லாக நம்பாம அஃபீஷியலா அந்த கம்பெனி வெப்சைட்லயும் போயிட்டு நம்ம ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ குறிப்பிட்ட ஒரு கல்லூரியோட அட்மிஷன் டேட் மே 20 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த கல்லூரியோட அஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அது கரெக்டான கிராஸ் செக் பண்ண அந்த கல்லூரி அஃபீஷியல் வெப்சைட்டை செக் பண்றது நல்லது. அதே மாதிரி தேதியும் லேட்டஸ்ட் தகவலாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஏன்னா டேட்டா இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற டேட்டா தான்னா கரண்ட் டேட்டா அது கொடுக்காது. அப்போ அது தப்பாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் நேற்று மாற்றிருப்பாங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ், அது பழைய தகவலையும் நமக்கு கொடுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிசல்ட்ஸ், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சி, ஐஐடி, நீட் அந்த மாதிரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸும் அந்தந்த கரண்ட் சோர்சஸ்லேயே நம்ம போய் வெரிஃபை பண்றது தான் சேஃப். இன்னொரு சிறந்த வழி என்ன அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே டேட்டாவை கொடுக்கும்போது ரெஃபரன்சஸையும் அது கொடுக்கும். அப்ப நம்ம டைரக்டா அந்த ரெஃபரன்ஸ் லிங்கை கிளிக் பண்ணி அதுல போய் பார்க்கலாம். ரிசர்ச் பேப்பராகவும் அது கொடுக்கும். சம்டைம்ஸ் இந்த ரிசர்ச் பேப்பர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். அப்ப நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா அந்த ரிசர்ச் பேப்பர்லயும் நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த கேள்வியா இருந்தா இந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா நம்ம சாட் ஜிபிடியோ இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையோ நம்புறது கண்டிப்பா தப்பான விஷயம். மருத்துவம், சட்டம் இந்த மாதிரி சார்ந்த கேள்விகள் எதுவா இருந்தாலும் டாக்டர்ஸையும், சட்டம் சார்ந்த கேள்வி எதா இருந்தா வக்கீலையும் நம்ம பார்க்கறது நல்லது. மேடம், நம்ம ஏஐ ஆப் கோட் பண்ண கத்துக்கிறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் தான் தெரிஞ்சுக்கணும்? பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி சாஃப்ட்வேர் கோடிங் ஏஐ டெவலப் பண்றதுக்கு அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ பிகினர்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக பைத்தான் தெரிஞ்சே இருக்கணும். அதுவும் பைத்தான் ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சாலே சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ், சின்ன சின்ன ஆப்லாம் டெவலப் பண்ணுற அளவுக்கு பைத்தானில் இருக்கும் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லேயே. அது இல்லாமல் அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். பைத்தான் ரொம்ப ஈஸி, 1 or 2 lines ஆஃப் கோடிங் தான் இருக்கும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி பேஜாக கோடு டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் பைத்தான். அதே மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் டூலோ ஒரு டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டூலோ அந்த மாதிரி உருவாக்கணும்னா பைத்தான் நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம அதை வச்சு டெவலப் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இல்லை பேங்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக ஜாவா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜை வச்சு நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணலாம். அடுத்தது ஆர் லாங்குவேஜ். இந்த ஆர் லாங்குவேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது.
நிறைய டேட்டா இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கெலாம் இந்த ஆர் லாங்குவேஜ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர் லாங்குவேஜை வச்சு நிறைய ரிசர்ச்சர்ஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும் ஆர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அதை விட முக்கியமாக ஆர் லாங்குவேஜில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃப்லாம் எப்படி வரையலாம், டேட்டாலேருந்து கிராஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் ஆர் லாங்குவேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா C++, இது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த C++ தெரிஞ்சதுன்னா ரொபோட்டிக்ஸ் சாஃப்ட்வேரை உருவாக்கலாம், கேமிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கலாம், செல்ஃப் டிரைவிங் கார்ஸை உருவாக்கலாம். அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒரு விஷயத்துக்கு பயன்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு என்ன தெரியணும்னா SQL, ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே டேட்டா, தரவுகள், இதை வச்சு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த டேட்டா எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும், யார் அதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது SQL தான் இந்த டேட்டாவை எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதையும் SQL பண்ணும். நமக்கு என்ன தேவையோ அதை ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டால இருந்து எடுத்து கொடுக்கும். அதுதான் SQL. சில ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்லாம், சில அஃபிஷியல் வெப்சைட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், யூடியூப் ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் SQL டேட்டாபேசஸ் தான் அதிகமாக பயன்படுத்துது. ஒரு AI ஆப் உருவாக்க ஒரு லாங்குவேஜ் மட்டும் பத்தாது, பல டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, தனித்தனியான அதுக்கான தனித்துவம் இருக்கு. கடந்த 10 வருஷத்துல ஏஐ வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. இன்னும் 50 வருஷத்துல ஏஐ எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே AI பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம நினச்சி பார்க்குறத விட அதிகமான அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் தான் ஒவ்வொரு விஷயத்துலையும், பேங்கிங்காக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து AI அட்வான்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு. 2050 எப்படி இருக்கும், மனித வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் எல்லா துறையிலையுமே ஏஐயோட பங்கு கண்டிப்பாக இருக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நம்புகிறாங்க. 2050 ஏஐ நம்ம பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே, நம்மளோட PAவாகவே இருக்கும். இப்போவே நம்ம நிறைய ஆப்பை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு ஒவ்வொன்றும் ஏஐ ஆப்பில் கேட்டு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். 2050 நம்ம குரலை புரிஞ்சிக்கும், நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கும். நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், நம்ம எப்போ சாப்பிட்றோம், எப்போ தூங்குறோம், எவ்வளோ நேரம் நடக்கிறோம், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அது நோட் பண்ணிக்கும். நம்மளோட மீட்டிங் ஷெடியூல் என்ன, ஒரு டெய்லி ரொட்டீன் ஷெடியூல், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஒரு டீச்சராக இருந்தாலும், ஒரு டாக்டராக இருந்தாலும் அவங்களோட ஷெடியூல் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கும். ஹெல்த் செக்கையும் அதுவே வந்து கரெக்டாக ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டைமுக்கு மாத்திரை சாப்பிடணும், இப்போ நீங்கள் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் இந்த பழம் சாப்பிடணும், அந்த மாதிரி கன்சல்ட்டும் பண்ணும். ஷாப்பிங் ஆர்டரும் அதுவே பார்த்துக்கும். நமக்கு என்ன தேவைன்றது இப்போல்லாம் நாம தான் வந்து ஆர்டர் பண்ணுறோம் சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஆனால் ஃப்யூச்சரில் ஏஐயே நமக்கு என்ன தேவை, இதுக்கு முன்னாடி எப்போ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இந்த நேரம் அந்த சோப்பு பேஸ்ட்லாம் காலியாக இருக்கும், இப்போ நம்ம ஆர்டர் பண்ணலான்னு அதுவாகவே பார்த்து ஆர்டர் பண்ணுற நிலைமைலாம் வரும். மருத்துவத்துறைன்னு பார்த்தோன்னா மருத்துவர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு டாக்டர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். அதே மாதிரி எக்ஸ்ரே, ஸ்கேனு, இந்த மாதிரி ரிப்போர்ட், இமேஜ் எல்லாம் வச்சு அதுவே அனலைஸ் பண்ணும். முக்கியமாக சர்ஜரி பண்ணும்போது ரோபோட்ஸ் உதவி பண்ணும் டாக்டர்ஸ்க்கு. மெடிசன்ஸுமே அதுவே சஜஸ்ட் பண்ணும், இந்த மாதிரியான நோய்க்கு இந்த மெடிசன் இந்த அளவு எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்றதையும் பரிந்துரை செய்யும். அடுத்ததா பார்த்தோம்னா டிரைவரே இல்லாத கார்கள், டிரைவரே இல்லாத ஏஐ பஸ், டெலிவரிக்கும் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி டெலிவரி பண்றது, இதெல்லாமும் நடக்கும். கல்வித்துறைன்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட வீக் ஏரியாஸ் என்ன, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சப்ஜெக்ட் பிடிக்கும், இல்ல படிக்க முடியாத விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எதுல வீக்கா இருக்காங்க அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணும். அதுவே பாடமும் டீச் பண்ணும். இந்த ஸ்டூடெண்ட்க்கு இந்த மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு ஏத்த மாதிரி டீச் பண்ணும். அதையுமே பல மொழிகள்ல கத்துக் கொடுக்கும். யாருக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும். ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு நல்ல ஸ்மார்ட் சிட்டிஸை உருவாக்கும். எப்படின்னா மின்சாரம், குடிநீர், இதெல்லாம் எப்படி சேமிக்கிற வகையில் அழகாக பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் டைரக்ட் பண்ணும். நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸும் இருக்கும். டிராஃபிக் கண்ட்ரோலும் ஏஐஏ ஃபுல்லாக பார்த்துக்கும். அந்த மாதிரியும் வரும். முக்கியமான ஒரு இடம்னு பார்த்தோம்னா விவசாயம். அங்கே வந்து ஃபார்மர்ஸ்க்கு மண் வளம் எப்படி இருக்கு, இந்த மண் வளத்தில் என்ன மாதிரியான பயிர்களை பயிரிடலாம் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். வானிலை கணிப்பும் அதையும் சொல்லும். கிராப் டிசீஸையும்,
ஒரு செடியில் என்ன மாதிரி டிசீஸ் இருக்குது அப்படின்றதையும் முன்கூட்டியே ஃபார்மர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அப்போ அவங்களுக்கு லாஸ் ஆகாமல், பெரிய லாஸ் ஆகாமல் தடுக்கலாம். ஏஐ மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளும் நிறைய உருவாகும். ஏஐ இன்ஜினியர்ஸ், ஏஐ ட்ரெயினர்ஸ், ரொபோட்டிக் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளும் நிறைய உருவாகும் ஃப்யூச்சரில். ஸோ ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 2050 அந்த மாதிரி காலங்களில் மனிதனோடு சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பயணம் செய்யும். மேடம், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்ன? மனிதர்களின் அறிவை விட மிகவும் அதிகமான திறன் கொண்ட ஏஐ தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுவாகவே கற்றுக்கிட்டு அதுவாகவே சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்னு சொன்னோம். ஆனால் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட ஒரு படி மேலே போயிட்டு மனிதர்களோட அறிவை விட அதிகமான திறன் கொண்டு இருக்கும் அப்படின்றது தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது கேட்கறதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னும் இது நம்மளை விட சிறந்த அறிவை கொண்டு நிறைய திறன் இருக்கும் அப்படின்னா அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் ஏதாவது டேஞ்சர் இருக்கான்னு நம்ம யோசிப்போம். இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களை விட வேகமாக சிந்திக்கும். பெரிய பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் சில வினாடிகளிலே தீர்க்கும். ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட் விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சில வினாடிகள்லேயே அதோட ஆன்சர்ஸை கொடுக்கும். தானாகவே புது புது விஷயத்தை அதுவாகவே கற்றுக்கும். நல்ல முடிவுகள், நல்ல டெசிஷன்ஸை எடுக்கும். இன்றைய ஏஐன்னு பார்த்தோன்னா டேட்டாவை வச்சு டேட்டாவில் என்ன இருக்கோ அந்த விஷயத்த மட்டும்தான் சொல்லும். நாம தப்பா டேட்டா கொடுத்தாலும் அந்த தப்பான விஷயத்தை தான் சொல்லும். ஆனால் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனிதனை போலவே ரீசனிங்கும் செய்யும். நம்ம தப்பான டேட்டாவே கொடுத்தாலும் அது இது தப்பா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கும். புதிய அறிவியல் சித்தாந்தங்களையும் அது செய்யும். இப்போ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட்டு இவங்களை விட திறமையாக அதோட பங்கையும் கொடுக்கும். மனிதர்களோட அறிவு எப்படி ஒவ்வொரு தலைமுறையிலையும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருதோ, இப்போ நம்ம தாத்தா காலத்தில் இருந்த அவங்களோட செயல்களை விட நம்ம அப்பா அம்மா நிறைய விஷயம் புதுசாக நிறைய பண்ணாங்க. நம்ம அப்பா அம்மாவை விட நாம் இப்போ அவங்கள விட அப்டேட்டடாக இருக்கோம். நிறைய புரிதல் நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைமுறையில் எப்படி நம்ம மனிதர்கள் வளர்ச்சி அடைகிறோமோ அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அதை தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம். மிக வேகமாக பல மடங்கு மேம்படும் ஒரு ஏஐ. வரும் காலங்களில் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனித உணர்வு, சுய சிந்தனை, உண்மையான அனுபவம், கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் சாத்தியமா ஆகிறது தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு ஆபத்தா இருக்கிற மாதிரி தோணினாலும் மனிதர்களோட கண்ட்ரோல்ல தான் இது இருக்குன்றதால மனிதர்கள் இது எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தினா இது சேஃபாக தான் இருக்கும். மேடம், ஏஐயை சினிமாவில் காட்டுறதுக்கும் ரியாலிட்டியில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏஐ பற்றி நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். அதில் ஏஐ மனிதர்களைப் போலவே பேசும். அதுக்கு உணர்ச்சிகள் இருக்கும். அன்பு, பாசம், கோபம் இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். தானாகவே முடிவும் எடுத்துக்கும். ஆங்கில படங்களில் பார்த்தோன்னா ஏஐயோட பங்கு பயங்கரமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. தமிழ் படத்துலையும் நிறைய படங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்களில் அது வெளிப்படுத்தும். அது சில நேரங்களில் ஆபத்தாகவும் இருக்கும். அதுதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். திரைப்படங்களில் ஏஐ ஒரு சுய அறிவு உள்ள இயந்திரமாக காட்டுவாங்க. ஆனால் நிஜத்தில் ஏஐ என்பது மனிதர்கள் கொடுத்த தரவுகளை மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்யும் ஒரு டெக்னாலஜி தான். திரைப்படங்களில் காட்டுற ஏஐயும் நிஜ வாழ்க்கையில் பார்க்குற ஏஐயும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. திரைப்பட ஏஐ என்பது கற்பனைக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு திரைப்படத்துல. ஆனா நிஜ வாழ்க்கையில ஏஐன்றது நமக்கு உதவும் ஒரு மெஷின், ஜஸ்ட் ஒரு கருவிதான். மருத்துவம், கல்வி, பேங்க், விவசாயம் இந்த மாதிரி பல துறைகள்ல ஏஐ பயன்படுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கை முறையை எளிதாக்கி வருது. மருத்துவத்துறையில ஏஐயோட பயன் என்ன? மருத்துவத்துறையில ஏஐ முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படின்னா ஏஐயே நோய்களை கண்டறியுது, சரியான சிகிச்சை கொடுக்குது, நோயாளிகளை பராமரிக்குது, மருத்துவமனை மேலாண்மையை கூட ஏஐ பார்த்துக்குது. ஏஐ மருத்துவர்களுக்கு நோய்களை ஃபாஸ்ட்டாக, ஈஸியாக, துல்லியமாக கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர் வருது அப்படின்னா முன்கூட்டியே கேன்சர், ஹார்ட் அட்டாக்கு, டயாபெட்டிஸ் போன்ற நோய்களை ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேனு இல்லை சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ஏஐயே கணிக்குது. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படின்றத சொல்லுது. மெடிக்கல் இமேஜஸை வச்சு அல்ட்ராசவுண்டு, மேமோகிராமு இந்த மாதிரி விஷயங்களை வச்சும் என்ன பிரச்சனை அப்படின்றதையும் ஏஐயே நமக்கு கொடுத்துருது. ஒவ்வொரு நோயாளியோட உடல்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ப சிகிச்சையையும் பரிந்துரை செய்யுது.
மருத்துவர் இல்ல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் டேட்டாவா ஆராய்ச்சி செய்து புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கவும் உதவி செய்யுது. நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்ல ஏஐயோட பங்கு பெரிய விஷயமா இருக்கு. ரோபோ உதவியோடவும் அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கு உதவி புரியும். நோயாளிகளின் உடல்நிலை தகவலை வச்சு எதிர்காலத்துல வரும் நோய்களை முன்கூட்டியே கணிக்கும். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு பேஷண்டோட கரண்ட் ஸ்டேட்டஸை வச்சு இவங்களுக்கு எதிர்காலத்துல என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் வரலாம் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி டிவைசஸும் வந்துருச்சு. அந்த டிவைசஸை வச்சு ஒரு பர்சனோட ஹார்ட் பீட்டு, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் 24 ஹவர்ஸும் கண்காணிக்கிற விஷயமும் நடக்குது. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பில்லிங்கு, டாக்டரை புக் பண்றது, அப்பாயின்மெண்ட் புக் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் நிர்வாகம் செய்யறதுக்கும் ஏஐ பயன்படுது. ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு நோயாளியோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்க மனசோர்வா இருக்காங்களா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கும். மருத்துவத்துறை ஏஐயால் மிகவும் வேகமாக முன்னேற்றம் காண உதவுகிறது. மேடம், கலைத்துறையில ஏஐயோட பயன் என்ன? கலைத்துறையில ஏஐ ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. மூவி ரெக்கமெண்டேஷன்னு பார்ப்போம். சில மூவி பார்க்குற வெப்சைட்ஸில் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூபு இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த மாதிரி தளங்களில் ஏஐயை பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச திரைப்படங்களை பரிந்துரை செய்யும். இப்போ நாம் ஹாரர் மூவிஸாவே ஒரு 2-3 மூவிஸ் பார்த்துட்டு வரோம், இல்லை காமெடி மூவிஸாவே பார்க்குறோம், இல்லை கார்ட்டூன் மூவிஸ் பார்க்குறோம் அப்படின்னா யார் என்ன மாதிரியான மூவிஸ் பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸாவே, அந்த ரிலேட்டட் மூவிஸாவே அதுவே பரிந்துரை செய்யும். அதே மாதிரி பாட்டு கேட்கும்போதும் ஸ்பாட்டிஃபை, யூடியூப், கானா அந்த மாதிரி சில நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த இசை செயலிகளையும் நம்ம என்ன மாதிரியான பாட்டு கேட்குறோமோ அந்த மாதிரி பாட்டை பரிந்துரை செய்யும். திரைப்படங்கள் தயாரிக்கும் போதும் அதில் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன், பேக்ரவுண்ட் டிசைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நல்ல குவாலிட்டியான, நல்ல வேகமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்யறதுக்கு இந்த ஏஐயை பயன்படுத்துகிறாங்க. வாய்ஸ் ரெகக்னிஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன் இதுக்கும் ஏஐயை பயன்படுத்தி நடிகர்களோட குரலை கூட மாற்றுறது, முகத்தை இளமையாக காட்டுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுது. விளையாட்டுத்துறையில் வீடியோ கேம்ஸில் ஏஐ எதிரணியில் விளையாடும் மனிதனை புத்திசாலியாக செயல்பட செய்யும். இப்போ அந்த மாதிரி செய்யறதால விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் அங்கேயும் ஏஐயோட பங்கை கொண்டு வந்திருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா சில இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி தளங்களில் ஃபில்டர்ஸ் மற்றும் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி ஏஐ ஒரு நல்ல விஷயங்களை காட்டுது. நிறைய வாய்ஸ் அசிஸ்டண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மனிதர்களைப் போலவே பேசி நமக்கு சுலபமாக எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்குது. நமக்கு தனிப்பட்ட சுவாரஸ்யமான அனுபவத்தை ஏஐ கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமான செயல்களையும் செய்யும். மேடம், விவசாயத்துறையில ஏஐயோட பயன் என்ன? ஏஐ விவசாயத்துறையில பல வகையில உதவி செய்து விவசாயிகளுக்கு நேரம், செலவு, உழைப்பு இதெல்லாம் குறைச்சு பல மடங்கு விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமா பங்கு கொடுக்குது. பயிர்களை கண்காணிக்குது. எப்படி பாக்குதுன்னா ட்ரோன்ஸ், சென்சார்ஸ் இதெல்லாம் வச்சு பயிர்களின் வளர்ச்சியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பயிர் நோய் அல்லது சேதத்தை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிக்கும். பயிர்களை அந்த மாதிரி கண்டுபிடிச்சு விவசாயிகளுக்கு சொல்லுச்சுன்னா இன்னும் அதிகமான சேதம் நடக்காம தவிர்க்கிறதுக்கு ஃபார்மர்ஸ் என்ன நடவடிக்கை, உடனடி நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்து செஞ்சுப்பாங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பிளான்ட் லீஃப் டிசீஸ் பார்க்குறாங்க. பூச்சி தாக்குதல் என்ன மாதிரி பிளான்ட்டுக்கு என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் நடைபெறுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஆராய்ச்சியும் நிறைய போயிட்டு இருக்கு இந்த ஏஐயை யூஸ் பண்ணி. அதே மாதிரி மண் வளம், மண்ணோட ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கு, மண் தன்மை எப்படி இருக்கு, இந்த செடி இல்லை இந்த பயிர் இந்த மண்ணுக்கு ஏற்ப இருக்கா அப்படின்றதையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே டிசைட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீர் பாய்ச்சுதலும், நம்ம ஒரு நேரமும் வெயில் காலம்னா அதிகமாக தண்ணி தேவைப்படும். அந்த மண் வளம் எப்படி இருக்குது, ட்ரையாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் இரிகேட் பண்ணுறதுக்கும் யூஸாக இருக்குது. வானிலை தகவலும், மழை, வெப்பநிலை, புயல் இந்த மாதிரி விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு முன்கூட்டியே தெரிவிச்சிரும். பயிர்களோட தகவல்களையும் வச்சு எதிர்காலத்தில் விளைச்சல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். ஏஐயை வச்சு வேலை செய்யும் ஸ்மார்ட் டிராக்டர்ஸ், ரோபோட்ஸ் இதெல்லாம் வச்சும் பயிர் விதைக்கிறது, களை எடுக்கிறது,
அறுவடை செய்யறது, இந்த மாதிரி பணிகளையும் செஞ்சுட்டு வருது. எந்த இடத்துல எவ்வளவு உரம் போடலாம், எவ்வளவு பூச்சிக்கொல்லி போடலாம், இல்ல எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றதையும் கணிக்கிறது. பயிர்களின் விலையை கூட முன்கூட்டியே கணிக்கும். இப்ப அடுத்த ஒரு 6 மாச காலம் கழிச்சு இந்த மாதிரி பயிர்களை இடணும் அப்படின்னு விவசாயி முடிவு பண்ணா இப்போ இன்னைக்கு விலை இவ்வளோ இருக்கு, 6 மாதத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்கும் விலை அப்படின்றதையும் கொடுத்துரும். ஏஐ விவசாயத்தை நவீனமா மாத்திக்கிட்டே வருது. இது விளைச்சலை அதிகரித்து செலவையும் குறைச்சு விவசாயிகளின் வாழ்க்கையை எளிதாக மாற்றுது. மேடம், ஏஐ சம்பந்தமா நம்ம என்னென்ன பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கலாம்? இந்தியாவில் ஏஐ, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் போன்ற துறைகள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமான கோர்சஸாக அதை தான் சூஸ் பண்ணுறாங்க. நிறைய கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரி ஏஐ கோர்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிஇ, பிடெக், எம்டெக் இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிசிப்ளினில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் அடிப்படைன்னு சொல்லுவோம், பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். அதில் ப்ரோக்ராமிங்ஸ் இருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கும், டேட்டா பேஸ், நெட்வொர்க்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஏஐயோட பேசிக்ஸ், இது எல்லாமே உள்ளடக்கி இருக்கிறது தான் பிடெக் ஆர் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ். அதுலேயே நம்ம இன்னொரு உட்பிரிவு இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா பிடெக் ஆர் எம்டெக் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்னு வருது. அதுலேயும் வந்து பிக் டேட்டா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் மையமா வச்சு நிறைய பாடங்கள் கற்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏஐ அண்ட் எம்எல் அப்படின்ற கோர்ஸ் வருது. அதில் மெஷின் லேர்னிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். நிறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் படிப்பாங்க, நியூரல் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர் விஷன், இந்த மாதிரி விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது கோர் டாபிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வெறும் டேட்டா சயின்ஸை மட்டுமே மையமாக வச்சு பிடெக் எம்டெக் கோர்சஸும் இருக்குது. அதில் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணும், விஷுவலைஸ் பண்ணும், எப்படி டேட்டாவை ஒரு கிராஃபாக பார்க்கறது அப்படின்றத பார்க்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் நிறைய கவனம் செலுத்துவாங்க. ஒரு சில கல்லூரிகளில் வந்து பிடெக் ஆர் எம்டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு கொடுப்பாங்க. அதில் வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம், வெப் டெக்னாலஜிஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த எல்லா கோர்சஸுமே காமனாக அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலலாம் இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு போனோம்னா பிஎஸ்சி, பிசிஏ, எம்எஸ்சி, எம்சிஏ இந்த மாதிரி கோர்சஸ்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லா யூனிவர்சிட்டிலையும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லையும் இருக்குது. ஐஐடியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் இன் டேட்டா சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் 4 years கோர்ஸ். நெக்ஸ்ட் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இருக்கு. என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லயும் பார்த்தோம்னா பிடெக் எம்டெக் வித் கோர் சிஎஸ்சியும் இருக்கு. ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி இந்த மாதிரி கோர்சஸும் இருக்கு. இந்த கோர்சஸ்லாம் நம்ம எப்படி எழுதலாம்னா ஜேஇ எக்ஸாம் எழுதி அதுல இன்ஜினியரிங் சேரலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தா நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் அடிப்படையிலேயே வச்சு அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரியோ இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரியோ படிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேடம், ஏஐல பிஹெச்டி பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்? பிஹெச்டி பண்றதுக்கு எம்எஸ்சி இல்லாட்டி எம்டெக், அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ, டேட்டா சயின்ஸ்லயோ, ஏஐலயோ இல்ல ஐடிலயோ இருக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஒரு கோரு, அதுக்குள்ள வர ஸ்பெஷலைசேஷன் தான் இது. அதனால எந்த டிகிரி இருந்தாலும் இதுல சேர்த்துக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. மார்க் வந்து 55% இருந்து 60% வரைக்கும் பிஜி டிகிரியில எடுத்திருக்கணும். சில யூனிவர்சிட்டியில வந்து நெட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்ல ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜேஆர்எஃப் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. அப்ளை செய்யும் போதே எந்த துறையில ஆராய்ச்சி செய்யணும்னு விரும்புறோமோ அதை நம்ம முடிவு செஞ்சுக்கணும். அதுல வந்து இப்ப மெஷின் லேர்னிங்ல தான் நான் குறிப்பிட்டு பண்ண போறேன், இல்ல டீப் லேர்னிங்ல பண்ண போறேன், இல்ல நான் மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ் பண்ண போறேன், என்னுடைய ரிசர்ச் வந்து எஜுகேஷன் செக்டார்ல தான் இருக்கும், இல்ல விவசாயத்தை சார்ந்து இருக்கும், இல்ல மருத்துவத்தை சார்ந்து இருக்கணும். அந்த மாதிரி எந்த துறையில நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சரியான யூனிவர்சிட்டியை தேர்வு செய்யணும். முதல்ல என்ன துறைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறை எந்த யூனிவர்சிட்டியில இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபுல் டைம், பார்ட் டைம்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் டைம்னா முழு நேரமும் நம்ம அங்கேயே போயிட்டு பிஹெச்டி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கால அவகாசம் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். பார்ட் டைம் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா சைட்ல நான் பிஹெச்டி பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அது 4 வருடத்துல இருந்து 6 வருட காலம் வரைக்கும் இருக்கும். அரசு நிறுவனங்கள்ல அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி இடத்துலயும் வந்து இணையதளத்திலேயே நீங்க வந்து பிஹெச்டி நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு
அதுக்கு அடுத்தது என்ன துறைன்னு முடிவு பண்ணணும், அடுத்தது எந்த யூனிவர்சிட்டின்னு பார்க்கணும், எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்துட்டு அடுத்தது வேலையாக வந்து ரிசர்ச் சூப்பர்வைசர் இல்லாட்டி கைடுன்னு சொல்லுவோம். அந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கு முழுசாக வழிகாட்டுறவர் யார். அப்போ அந்த பேராசிரியர்களில் நம்ம தேர்ந்தெடுத்த கல்லூரியில் அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கணும். எல்லா பேராசிரியர்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்க எவ்வளோ பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரிசர்ச் ஏரியா என்ன. ஏன்னா நம்ம இப்போ மெஷின் லேர்னிங்னு சூஸ் பண்ணியிருக்கோம்னா மெஷின் லேர்னிங்கே அதுலேயே ரிசர்ச் பண்ண பேராசிரியர்கள் யார் யார் இருக்காங்க, அவங்க ஏதாவது அது ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு எந்த பேராசிரியர் நம்மளோட ஆராய்ச்சிக்கு ஏத்தா மாதிரி இருக்காங்களோ அவங்கள நேர்ல போய் பார்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை சொல்லணும். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல காமனா ரிசர்ச் மெத்தடாலஜி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஏஐயோட ஃபண்டமெண்டல்ஸ், ஆப்டிடியூட் இது மட்டும் தெரிஞ்சா போதும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நெக்ஸ்ட் அதுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ முடிச்ச உடனே நம்மளோட ரிசர்ச் ப்ரொபோசலை நம்ம வந்து கொடுக்கணும். அதுல என்ன டைட்டில், நான் என்ன மாதிரியான ப்ராப்ளமை எடுத்திருக்கேன், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நான் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறேன், இப்போ நியூரல் நெட்வொர்க்கா, டீப் லேர்னிங்கா, அந்த மாதிரி நான் என்ன டெக்னாலஜி, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறேன், நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் ஒரு ப்ரொபோசல் மாதிரி எழுதி நம்ம சப்மிட் பண்ணோம்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. அட்மிஷன் கொடுக்கும்போது ப்ரொவிஷனல் ஆர்டரை நமக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். மேடம், ஒரு பிஹெச்டி ப்ரோக்ராமில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வந்து பிஹெச்டினாலே ரொம்ப கஷ்டமான விஷயம், 5 வருஷம் எடுத்துக்கும் 10 வருஷம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான ஒரு பதிலாக தான் இது இருக்கும். பிஹெச்டி படிப்போட கால அளவு ஃபுல் டைமில் 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்கும், பார்ட் டைம்ல 4லேருந்து 6 வருஷம் வரைக்கும் இருக்கும். சிலருக்கு வந்து ஆராய்ச்சியில் ஏதாவது சிக்கல் ஏற்படலாம், இல்லை பப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகலாம், ஏதாவது ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆக டைம் எடுத்துக்கலாம். சிலருக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம், இல்லை ஃபைனலாக தீசிஸ் எழுதுறதுக்கு நேரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் மட்டும்தான் கூடுதலான வருஷங்கள் இல்லை கூடுதலான காலம் தேவைப்படுது. ஆனால் நம்ம டே 1லேருந்தே இதுக்கான ஒரு நேரம், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சு நம்ம ஒதுக்கி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கொடுத்த காலகட்டத்திலேயே நம்மளால அழகா ஈஸியாகவும் முடிக்க முடியும். இதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அட்மிஷன், என்ட்ரன்ஸ், இன்டர்வியூ, கைடு செலக்ட் பண்றது, இந்த 3 ஸ்டெப் தான் அட்மிஷன். அடுத்தது அட்மிஷன் முடிஞ்சிடுச்சுன்னா செகண்ட் ஸ்டேஜ் கோர்ஸ் ஒர்க். இது வந்து 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒரு காமன் பேப்பர், அது என்ன சப்ஜெக்டா இருந்தாலும், பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து காமனா இருக்கும். ரிசர்ச் மெத்தடாலஜியை படிச்சுட்டு அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட், நம்ம என்ன ஏரியா எடுத்திருக்கோமோ அதுல இருந்து அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸை படிச்சு எக்ஸாம் எழுதணும். அது செகண்ட் ஸ்டேஜ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ. இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் வந்து இதுதான். ஏன்னா ஏற்கனவே வெளியான ரிசர்ச் பேப்பர், நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்திருக்கோமோ அது ரிலேட்டடா ஏற்கனவே என்ன பேப்பர்ஸ்லாம் வெளியாயிருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து படிக்கணும். அந்த ஜேர்னல்ஸை பார்க்கணும். கான்ஃபரன்ஸ் பேப்பர்லயும் இந்த ரிலேட்டட் பேப்பர்ஸ் ஏதா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் வந்து எழுதிட்டு பப்ளிஷும் பண்ணணும். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். இதுல வந்து நம்ம புதுசான விஷயம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம், ஏற்கனவே இருந்ததை தான் நம்ம ஒரு பேப்பரா எழுதி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ லிட்ரேச்சர் ரிவ்யூவில் பழைய பேப்பர் எல்லாம், பழைய தகவல்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதிலிருந்து நம்ம ஒரு புதிதான ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபோர்த் ஸ்டேஜில் இந்த என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டேஜில் ரிசர்ச் ப்ரொபோசலை நம்ம வந்து விளக்கி சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்னா ரிசர்ச் அட்வைசரி கமிட்டி, RAC மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க, இல்லாட்டி டாக்டரல் கமிட்டி, DC மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்மளோட புது பிரச்சனை என்ன நான் கொண்டு வந்திருக்கேன், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நான் என்ன மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ண போறேன், எனக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம அவங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் அவங்களும் சொல்லுவாங்க, நமக்கு கருத்து சொல்லுவாங்க, சில கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அதுதான் 6th ஸ்டேஜ், ரிசர்ச் ஒர்க் ஸ்டேஜ். இப்போ அப்ரூவல் வாங்கியாச்சு, அடுத்தது இப்போ வேலையை தொடங்கணும். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். நான் எப்படி லிட்ரேச்சர் ரிவ்யூ இம்பார்ட்டன்ஸ் சொன்னனோ அதே மாதிரி இந்த 6th ஸ்டேஜ் ரிசர்ச் ஒர்க் ஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது,
டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கோடிங் எழுதணும். கோடிங்கை எழுதிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதில் ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வர ஆன்சரை அனலைஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் நிறைய பேப்பர்ஸ், அவங்க கொடுத்த ஆன்சரை விட நமக்கு நல்ல ஆன்சர் கிடைக்குதா, ஃபாஸ்டா இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்க்கறது 6th ஸ்டேஜ். இப்போ இதுலயே நம்ம ஓரளவுக்கு நிறைய ஒர்க் முடிச்சிருப்போம். இதுல இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணணும். கான்ஃபரன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ் இல்ல இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்க்குலாம் நேர்ல போயிட்டு நம்ம அங்கெல்லாம் பிரசன்ட் பண்ணணும், நம்ம ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 8th ஸ்டேஜ், இது வந்து தீசிஸ் சப்மிஷன், ஆய்வு அறிக்கை. இந்த தீசிஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி நம்மளோட ரிசர்ச் சூப்பர்வைசர் கிட்ட காமிச்சிட்டு அவங்க சில கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன்ஸை முடிச்சிட்டு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர், ஒரு இந்தியன் எக்ஸாமினர், ஃபாரின் எக்ஸாமினர், 2 பேர்கிட்டயும் அனுப்பி வைப்பாங்க. அவங்க ஃபைனலா பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ் வைவா வாய்ஸ், ஃபைனல் டிஃபென்ஸ். அன்னைக்கு தான் வந்து நம்ம ஃபுல் ரிசர்ச்சையும் பிரசன்ட் பண்ணுவோம் எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் முன்னாடியும். அந்த எக்ஸாமினர்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கான பதிலையும் நம்ம சொல்லிட்டோம்னா அன்னைக்கே டாக்டர் பட்டத்தையும் கொடுத்துருவாங்க. இது கேட்க தான் பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா யாரா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை வந்து குறுகிய காலகட்டத்திலேயே அழகா PhD முடிக்கலாம். மேடம், ஏஐல என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? எதிர்காலத்துல ஏஐயோட பங்கு பல மடங்கு உயர்ந்திருக்கும். தொழில் வாய்ப்புகள் ஏஐ துறையில நிறைய இருக்கு. 1 2 இல்ல, நிறைய சொல்லிட்டே போலாம். ஏஐ இன்ஜினியர், ஏஐயை அடிப்படையா வச்சு செய்யும் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குறவங்கள தான் ஏஐ இன்ஜினியர்னு சொல்லுவோம். இப்ப செல்ஃப் டிரைவிங் காரு, இந்த மாதிரி விஷயங்கள், இல்ல வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை உருவாக்குறவங்க, சாட் பாட்டை உருவாக்குறவங்க, இவங்கெல்லாம் ஏஐ இன்ஜினியர்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், டேட்டால இருந்து தானாவே கத்துக்கிற ஒரு ஏஐ மாடலை உருவாக்குறவர் தான் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சஜஷன்ஸ், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல, அந்த மாதிரி இதுலலாம் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். நெக்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட், பெரிய அளவில் இருக்கிற டேட்டாவை ஆய்வு செஞ்சு முடிவு எடுக்கிறவர் தான் டேட்டா சயின்டிஸ்ட். ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஏஐ ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஒரு புதிய ஏஐ தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சி செய்பவர் தான் இவர். ரொபோட்டிக்ஸு, ஜென்ரேட்டிவ் ஏஐ, இந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு நிறைய பங்கு இருக்குது. ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியர், ஏஐ பயன்படுத்தி அட்வான்ஸ்டு ரோபோக்களை உருவாக்குபவர் தான் ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியர். எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் ரிசர்ச், டிஃபென்ஸு, மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஏரியாவில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து NLP இன்ஜினியர், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்ஜினியர், மனித மொழியை புரிந்து கொள்ளும் ஏஐ அமைப்புகளை உருவாக்குபவர் தான் இந்த NLP இன்ஜினியர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் இவங்களோட வேலை தான். கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், இவங்க இமேஜஸ், வீடியோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஏஐயை உருவாக்குறவங்க. இது எதுக்கு பயன்படும்னா ஃபேஸ் ரெகக்னிஷன், மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ், இதுக்கெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியரோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். அடுத்ததா ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர், ஏஐ தயாரிப்புகளை திட்டமிட்டு நிர்வகிப்பவர் தான் இந்த ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஏஐக்கு சரியான கேள்விகள் அல்லது ப்ராம்ப்ஸை உருவாக்குபவர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். அடுத்தது ஏஐ பிசினஸ் அனாலிஸ்ட், வணிக முடிவுகளை எடுக்க ஏஐ கருவிகளை பயன்படுத்துபவர் இந்த பிசினஸ் அனாலிஸ்ட். இந்த மாதிரி ஏஐ ஃபார்மிங் அனாலிஸ்ட், ஏஐ கேம் டெவலப்பர், ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர், இந்த மாதிரி பல பெரிய நிறுவனங்கள் ஏஐல முதலீடு செய்யறாங்க. வந்து ஏஐ வச்சு தான் நிறைய விஷயங்களை பண்றாங்க. எனவே ஏஐயால் எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் உள்ளது. மேடம், PhDக்கும் போஸ்ட் டாக்கும் என்ன வித்தியாசம்? PhDன்றது வந்து ஒரு உயர்ந்த கல்வி, பிஜி படிச்சதுக்கு அப்புறம் ஒரு உயர்ந்த கல்வி பட்டப்படிப்பு, டாக்டர் ஆஃப் பிலாசபின்னு சொல்றோம். இதுல நாம ஒரு தலைப்புல ஆழமா ஆராய்ச்சி செய்வோம், நிறைய புதுசான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிப்போம், தீசிஸ் ரிப்போர்ட்டும் எழுதுவோம், டாக்டர் பட்டமும் நமக்கு கிடைக்கும். இதுக்கான கால அவகாசம் 4 to 6 வருடங்கள் ஆகும். ஃபுல் டைம், பார்ட் டைம், எதில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் போஸ்ட் டாக்ன்றது வந்து PhD முடிச்சதுக்கு அப்புறம் செய்கிற ஒரு அட்வான்ஸ்டு ரிசர்ச். போஸ்ட் டாக் பண்ணணும்னா கண்டிப்பாக PhD முடிச்சிருக்கணும்.
போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிடெக் அந்த மாதிரி டிகிரி கிடையாது. ஆனா ரிசர்ச்ல அட்வான்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம போஸ்ட் டாக் படிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டி படிச்சா டாக்டர்னு பட்டம் போட்டுக்கிறோம். நம்ம பேருக்கு அப்புறம் நம்ம எந்த டிகிரி முடிச்சாலும் பிஎஸ்சி, எம்டெக் அந்த மாதிரிலாம் பேர் போட்டுக்கிறோம். ஆனா போஸ்ட் டாக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேருக்கு அப்புறம் இந்த மாதிரி போஸ்ட் டாக் அந்த மாதிரிலாம் போட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு டிகிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். போஸ்ட் டாக் செய்பவர் வந்து தனியா ரிசர்ச் ப்ராஜெக்ட் செய்யலாம். அதிகமான ரிசர்ச் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ரிசர்ச்சர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க. புது புது நியூ டெக்னாலஜிஸ் இல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை கிரியேட் பண்ணுவாங்க. பிஹெச்டில நாம வந்து ரிசர்ச் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிறோம். போஸ்ட் டாக்ல நாம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிசர்ச்சா ஆகிறோம் அப்படின்றது தான் போஸ்ட் டாக்ல இருப்போம். இப்ப டீச்சிங்லயும் ரிசர்ச்லயும் வேலை செய்யணும்னா கண்டிப்பா பிஹெச்டி தேவை. இன்டர்நேஷனல் லெவல் ரிசர்ச் பண்ணணும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இல்ல சயின்டிஸ்ட்ன்ற ஒரு போஸ்ட் கிடைக்கணும், இல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போதே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், சீனியர் ப்ரொஃபசர் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு போஸ்ட் டாக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பிஹெச்டிக்கும் போஸ்ட் டாக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மேடம், ஏஐல என்னென்ன போஸ்ட் டாக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? இந்தியால பல அரசு கல்வி நிறுவனங்கள்ல ஏஐ, எம்எல், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகள்ல சிறந்த போஸ்ட் டாக்டரல் ஆராய்ச்சி வாய்ப்பு இருக்கு. ஐஐடி மெட்ராஸ்ல அந்த மாதிரி இடத்துலலாம் ரொபோட்டிக்ஸ் லேப் இருக்கு. ஏஐ ஃபார் ஹெல்த் கேர் லேப் இருக்கு. என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் லேப், கம்ப்யூட்டர் விஷன் லேப்ஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கு. இங்க ரெகுலரா போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப்பும் கிடைக்கும். விமென்க்கு தனியா ஸ்பெஷலாவும் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்பான்சர்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸும் கொடுக்குறாங்க. அடுத்ததா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம சேர்றோம்னா போஸ்ட் டாக்கா சேர்றோம்னா நமக்கு இன்டர்நேஷனல் கொலாபரேஷனுக்கு வசதி பண்ணி தருவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான பப்ளிஷர்ஸ்ல நம்ம பேப்பரை பப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க நல்ல ஒரு ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்க கிடைக்கும். அது மூலமா நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஐஐடி ஹைதராபாத், டெல்லி அந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்லயும் அதிகமான ரிசர்ச் சென்டர்ஸ், ரொபோட்டிக்ஸ் ரிசர்ச் சென்டர், டீப் லேர்னிங் ரிசர்ச் சென்டர், மெஷின் லேர்னிங் ரிசர்ச் சென்டர், டேட்டா அனாலிட்டிக்ஸ் சென்டர் இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கிறதால, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதால இதிலெல்லாம் நம்ம போய் சேர்ந்தோம்னாலும் நம்மளோட ப்ராப்ளம்க்கு ஈஸியாக சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க வசதிகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ஐடி திருச்சிலையும் அதர் பிரான்ச்சஸ்லையும் பார்த்தோம்னாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் ஆராய்ச்சி துறைகளில் என்னென்ன தேவையோ அந்த வசதிகளையும் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலையும் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி போஸ்ட் டாக் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பேப்பர் எழுதுறதை விட ப்ராஜெக்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஏரியாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பான்சர்டு ஏஐ ப்ராஜெக்ட்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டேட்டா மைனிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸோட மையப்படுத்தி நம்ம வந்து போஸ்ட் டாக்கும் பண்ணலாம். போஸ்ட் டாக் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா ப்ரொஃபஸர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், அந்த ப்ரொஃபஸர்லேயே சீனியர் கிரேட் ப்ரொஃபஸர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், முழு நேரமாகவும் நம்ம வந்து சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறதுலையே வேலையாகவும் இருக்கலாம், ஏஐ ரிசர்ச் லீடாக இருக்கலாம், டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் இந்த போஸ்ட் டாக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏஐ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராகவும் இருக்கலாம். இதெல்லாம் தான் இந்த நிறைய வேலை வாய்ப்புகள் போஸ்ட் டாக் முடிச்சிட்டும் கிடைக்குது. மேடம், ஸ்வயம் ஆப்ல என்னென்ன ஏஐ கோர்சஸ் நம்ம பண்ணலாம்? இந்த இந்திய அரசோட இலவச ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸ்வயம். இதில் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பாப்புலர் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸை வச்சு நிறைய பாடங்களை கற்பிக்கிறாங்க. ஸ்வயமில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது ஃப்ரீ. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃபுமே படிச்சுக்கலாம், டீச்சர்ஸுமே இதில் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஃப்ரீயாக நமக்கு சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே எல்லா இடத்துலையும் ப்ரூஃப் தான் நமக்கு கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கோ இல்லை ஸ்டாஃபுங்க ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போகும்போதோ இந்த ஸ்வயம் சர்டிஃபிகேட் இருந்தால் அது நல்ல ஒரு கிரெடிட்டு.
அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலேஜுக்குமே இது கிரெடிட். அந்த பர்டிகுலர் காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எத்தனை ஸ்டாஃப்ஸ் ஸ்வயம் கோர்சஸை முடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதுவும் காலேஜுக்கு கிரெடிட்டாக இருக்குது. இதில் வந்து ஏஐ பேசிக்ஸு, எம்எல் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸு, பைத்தான் ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் விஷன், அட்வான்ஸ்டு கோர்சஸ், இந்த மாதிரி பேசிக்ஸ் மட்டுமே இல்லாமல் நிறைய அட்வான்ஸ்டு கோர்சஸை அந்த நான் சொன்ன யூனிவர்சிட்டிஸ், ஐஐடி, என்ஐடி போன்ற யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அட்வான்ஸ்டு கோர்சஸை அழகாக டீச் பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் நாம் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அந்த நேரத்தில் அந்த வீடியோஸை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அவங்களே வாரத்துக்கு ஒரு முறை அசைன்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதிலிருந்து கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான மார்க் 75% மார்க் இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நம்ம நேரில் போயிட்டு எழுதுகிற கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி இல்லாமல் நேரில் போயிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இதை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நேரில் எக்ஸாம் எழுதிட்டு மார்க்கும் கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லேயே கோல்டு, எலைட்டு, சில்வரு அந்த மாதிரி ஒரு டிவிஷன்ஸாக பிரித்து கொடுக்கறதால அது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஸ்வயம் போர்ட்டலை யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறாங்களோ அது அவங்களுக்கு நல்லது. ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு அது ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேடம், இப்போ காலேஜில் சில பேர் வந்து காமர்ஸ் படிச்சிருப்பாங்க, பாட்னி படிச்சிருப்பாங்க, ஜுவாலஜி படிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுக்குலாம் சில சமயம் ஏஐ இன்ட்ரெஸ்ட் வரும். ஏஐ நம்மளும் ஒரு கரியர் லான்ச் பண்ணலான்ட்டு. இவங்க எப்படி ஏஐ கற்றுக்கலாம்? இப்போலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களுக்கு மட்டுமே கிடையாது. காமர்ஸ், ஆர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்குமே ஏஐ துறையில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த ஏஐ கம்பெனிஸ்லேயோ ஏஐ படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புன்னு கிடையாது. இந்த மாதிரி காமர்ஸ், ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஏஐ கம்பெனிஸ்க்கு கோடிங் மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்கணும், டேட்டா அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இதெல்லாமும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறதால மற்ற துறையில் இருக்கிற ஆளுங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்வயம் மாதிரி இருக்கிற லேர்னிங் சைட்டில் பேசிக்காக ஏஐ அவங்க படிச்சுக்கலாம். எல்லாருமே அது ஸ்வயம் மாதிரி இருக்கிற போர்ட்டலை யூஸ் பண்ணி படிச்சுக்கிறாங்க. பைத்தானு, டேட்டா அனாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடிங்கே இல்லாமல் எப்படி ஏஐ டூல்ஸை பயன்படுத்துறது, அது எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றதையும் கற்றுக்குறாங்க. இப்போ கேன்வா டூலு, பவர் பிஐ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் கோடிங் தெரியலனாலும் அவங்களே வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு டெசிஷன் எடுத்துக்கலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ஏஐ பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டு, டேட்டா அனாலிஸ்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனாலிஸ்ட்டு இந்த மாதிரி காமர்ஸ் ஆளுங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ துறையில் வேலை செய்யறதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்ஜினியரிங் பேக்ரவுண்டும் அவசியம் கிடையாது. அட்வான்ஸ்டு கோடிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்ன இருந்தால் கிடைக்கும், ஏஐ துறையில் வேலை கிடைக்கும்னா டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதை கற்றுக்கிற ஆர்வம், இந்த 2 மட்டும் இருந்தாலே போதும். அழகாக அவங்க வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏஐ நாலேஜும் பிஸ்னஸ் நாலேஜும் சேரும்போது தான் அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. இதுவரை பெண்களும் செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ. கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.